காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 5 எபிசோடு 9. இதில் வந்து 2 பேட்டில், ஜட்ஜஸ் பேட்டில் ஒன்று, ஆங்கர் பேட்டில் ஒன்று. ஜட்ஜஸ் யார் யாருன்னா மகேஷ், சேது, அப்புறம் மதுரைமுத்து. இது வந்து ஆஞ்சலின், ரக்ஷனு, மணிமேகலை 3 பேர் வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட் பார்ட்டி இது நல்லாவே பிஜிஎம் போட்டாங்க. எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட் பாட்டிலில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் டீம் தான் வின் பண்ணாங்க. அவங்க வந்து உள்ளே போனாங்க பேமெண்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் ஏ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏல தான் 0 இருந்தது. ஆனால் அவங்க டி எடுத்துருந்தா தான் 10,000 இருந்தது. சவுண்ட் பார்ட்டியோட வின்னரு இவங்க தான் ஆனாங்க. இருந்தும் அது பேமெண்ட் எடுக்காமல் போயிட்டாங்க. உங்கள் பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சி போங்க. ரெண்டாவது சுற்று வந்து என்ன பாட சொல்லாதே சுற்று. இதில் வந்து 25,000 தான் டாஸ்க்கு. இதில் என்னென்னா நமக்கு அவங்க வந்து மைம் மாதிரி கண்டுபிடிக்கணும் தம்ப்ளைன்னு சொல்லி அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் அவங்களில் எல்லாமே ட்ரை பண்ணி ஒன்றுமே கண்டுபிடிக்கல. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட் சாங்ஸு கொஞ்சம் இது விட்டுட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது சாங் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லாவும் போச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இது ரெண்டாவது பேட்டில் வின் பண்ணது பார்த்திங்கன்னா ஆங்கர் டீம்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதே மாதிரி உள்ளே போனது யார் பார்த்திங்கன்னா ரக்ஷன் தான் உள்ளே போனாங்க. போயிட்டு அழகாக கரெக்டாக எதில் 25,000 இருக்குமோ கரெக்டாக அந்த பிஏ தூக்கிட்டு வந்தார். பியில் தான் கரெக்டாக 25,000 இருந்தது. டாஸ்க்கை வின் பண்ணது அவங்க தான் வின் பண்ணாங்க. இதான் என் வாழ்க்கை. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தேர்ட் ரவுண்டு வந்து நமக்கு பயோஸ்கோப்பு. இது 50,000 ரூபாய்க்கான ரவுண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இது பாட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அங்கே வந்து ஃபோட்டோஸாக போட்டிருப்பாங்க, அதில் வந்து நம்ம பாட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் டாஸ்க்கு. இதில் வந்து பயோஸ்கோப்பில் சூப்பராக ஆங்கர் டீம் விளையாண்டு சூப்பராகவும் வின் பண்ணாங்க. இந்த ரவுண்டுக்கும் உள்ளே போனது ஆங்கர் டீம்ஸ் வின் பண்ணி தான் உள்ளே போனாங்க. இதில் ஆஞ்சலின் உள்ளே போனாங்க. இதில் என்னென்னா பியில் தான் மறுபடியும் அதே 50,000 வச்சாங்க. ஆனால் இவங்க எடுத்துகிட்டு வந்து டி எடுத்துகிட்டு வந்தாங்க, 500 எடுத்துகிட்டு வந்தாங்க. இது அதோட முடிஞ்சது. பார்க்கறதுக்கு ஃபன் எலமெண்ட்டு நல்லாவே போச்சு. இந்த ஃபுட்பால் தான் நமக்கு ஒரு 4-5 வருஷமா டச் விட்டு போச்சு. ஆனால் செய்கைலாம் செம்ம ஃப்ளோவில் இருக்குது. ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பாடு இல்லைன்னா ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன், இதான் டாஸ்க்கு. இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் 1 லைன் சிங்கிள் லைனு, அடுத்தது வந்து 2 லைனு. இந்த லைன் மிஸ் ஆகும், அதுக்குள்ளே அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க்கு. இது வந்து அழகாக சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. இதில் வந்து இவங்க ஆங்கர் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கண்டுபிடிக்கல. ஆனால் அவங்க சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ் டீமு கண்டுபிடிச்சி அவங்க தான் பேட்டில் வின் பண்ணாங்க. கடைசியாக இவங்க தான் உள்ளே போனாங்க. அதில் யார் உள்ளே போனாங்கன்னா சேது தான் உள்ளே போனார். கடைசியாக அவர் எடுத்துகிட்டு வந்தது என்னென்னா டி எடுத்துகிட்டு வந்தது. டியில் தான் 0 இருந்தது. ஆனால் பியில் தான் மறுபடியும் வச்சுருந்தாங்க 1 lakh rupees. இந்த ஓவரால் பேட்டில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆங்கர் டீம் தான் வின் பண்ணாங்க. ஃபன் ஃபேக்டாகவும் சூப்பராகவும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவும் போச்சு. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.